நம்ம தோட்டத்தில் இயற்கையான முறையில் உயிர்வேலி அமைச்சிருக்கோம். காட்டாமணக்கு, அகத்தி, தகர மரம் இந்த மாதிரியான மர வகைகளையும் தாவரங்களையும் வச்சு தான் உயிர்வேலி அமைச்சிருக்கோம். இந்த உயிர்வேலி எதுக்காகனா வெளியில் உள்ள கால்நடைகள் கிட்ட இருந்து நம்மளுடைய விளைச்சலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த உயிர்வேலி. நம்மளுடைய வாழைத்தோட்டத்துக்கு முழுக்க முழுக்க களைச்செடிகளாக இருப்பாங்க. இவங்க யாரையுமே எடுக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ பயனுள்ள தாவரமாக தான் இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா குப்பமேனி, இங்கேருந்து கிடைக்கக்கூடிய அம்மன் பச்சரிசி, துளசி, வெற்றிலை அப்படி எல்லா மூலிகையும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து இயற்கையான முறையில் விளைவிச்சு தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா களையை எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தோட சருகு எல்லாமே உதிர்த்து கீழே தான் விடுவோம். மாட்டோட தொழு உரம், தண்ணி, வேற எந்த உரமே கொடுக்கறது இல்லை. இயற்கை எவ்வளோ பெரிய அதிசயங்களை பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. எவ்வளோ பெரிய தார் வச்சிருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு செயற்கை உரமும் கிடையாது. இயற்கைக்கு புறம்பா நம்ம செயற்கை உரங்களை கொடுத்து விளைச்சலை அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் இயற்கை அதோட தன்மையை இழக்குது. நம்ம தோட்டத்தில் இயற்கையாக நாவல், கொய்யா, சீத்தா அந்த மாதிரி நிறைய விதமான மர வகைகள் இயற்கையாகவே உருவாயிருக்கு. இவங்க முடக்கத்தான், மூட்டு வலி, இந்த மாதிரியான முழங்கால் வலி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு மருந்தாக பயன்படுறாங்க இவங்க. நம்மளுடைய ஹெர்பல் தைலத்துலேயுமே நம்ம இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீழாநல்லி, கொடி பசலை, அம்மன் பச்சரிசி இந்த மாதிரி இயற்கையில் பார்த்தீங்கன்னா அத்தனை விதமான மூலிகைகள் கொட்டி கிடக்குது. இவங்களுடைய பயனை நம்ம அறிஞ்சு நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணும் போது அதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இயற்கையை எப்பொழுதுமே நம்ம காப்போம்.